Praise God. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக உங்களோடு இணைந்து தேவனை ஆராதிக்க, தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் என கொடுத்த நல்ல சந்தர்ப்பத்திற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். என்போடு கூட அழைத்ததான பாஸ்டர் சுஜி அவர்களுக்காக, குடும்பத்தினருக்காக, சபையார் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். நீங்கள் சுகமாயிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஆமென். ஆனால் என்னுடைய இந்திய தேசத்திலே நிலைமை மிக மோசமாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் தயவு செய்து இந்தியாவிற்காக நீங்கள் ஜெபிக்கும்படியாக நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஸோ தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நான் உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் இந்த செய்திக்கு ஆதாரமாக ஆண்டவர் கொடுத்த ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். எபிரேயர் 11வது அதிகாரம் 7வது வசனம். Hebrews chapter 11 verse 7. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாச பட்டியலிலே இந்த நோவாவையும் பரிசுத்த ஆவியானவர் இணைத்து இந்த நோவாவை குறித்து ஒரு அற்புதமான ஒரு சாட்சியை கொடுக்கிறார். நல்ல கவனிங்க. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்காக பேழையை உண்டு பண்ணினார். நீங்களும் நானும் கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிறார். அவர் இந்த உலகத்திற்கு நியாயாதிபதியாக, ராஜாதி ராஜாவாக இரண்டாவது விசை அவர் வருவதற்கான எல்லா ஆயத்தங்களும் தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் உரைத்த தீர்க்க தரிசனங்கள் சீஷர்கள் போய் கேட்கிறார்கள், ஆண்டவரே உம்முடைய வருகைக்கும் இந்த உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன என்று கேட்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும், ஜனத்துக்கு விரோதமாக ஜனம், ஜாதிக்கு விரோதமாக ஜாதி, பூமி அதிர்ச்சிகள் கேள்விப்படுவீர்கள், பஞ்சங்கள் கேள்விப்படுவீர்கள், யுத்தத்தின் செய்திகளை கேள்விப்படுவீர்கள் என்று அடையாளங்களை அடுக்கிக் கொண்டே போகிறார். இந்த நாட்களிலே, நாம் வாழ்கிற இந்த நாட்களிலே ஆண்டவர் சொன்ன அடையாளங்கள் எல்லாம் மிக தீவிரமாக நிறைவேறி கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் நாம் புரிந்து கொண்டு நாம் ஆயத்தமாக வேண்டிய ஒரு நிலையில நாம் இருக்கிறோம். நன்றாக கவனிங்கள். இயேசு சீக்கிரமாக வரப்போகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக இந்த உலகத்திற்கு வரப்போகிறார் என்பதை நாம் அறிந்து நாம் ஆயத்தமாக பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம் என்ன என்றால், விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து, அப்படி என்றால் நோவா காலம் வரைக்கும் அங்கே மழை பெய்ததே இல்லை, மழை பெய்யவே இல்லை. ஆமென். ஆனால் ஆண்டவர் சொன்னார், மழை பெய்யும், மதங்கள் துறக்கும், இந்த பூமியை நான் ஜலத்தினாலே அழிக்கப் போகிறேன். இதுவரைக்கும் காணாத ஒன்று, ஆனால் கர்த்தர் சொன்னால் நிச்சயமாக செய்வார், அவருடைய வார்த்தைகள் ஒழிந்து போகாது என்ற அந்த விசுவாசத்தோடு அந்த வார்த்தையை அவனுடைய சொந்த அறிவினாலே யோசிக்காமல் கர்த்தர் சொன்னார், நிச்சயமாக நடக்கும், இந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும் என்று முதலாவது அவன் எச்சரிப்பை பெற்றவுடனே அவனுக்குள் ஒரு ஆவிக்குரிய கிரியை நடக்கிறது. அதைத்தான் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது, பயபக்தி உள்ளவனாகி. அவன் ஏற்கனவே நீதிமான் என்று பரிசுத்த ஆவியானவர் அவனை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார். அவன் அந்த காலத்திலே வாழ்ந்த எல்லாருக்குள்ளும் நோவா நீதிமானாக இருந்தான். ஆனால் நீதிமானாக வாழ்ந்த நோவா தேவனுடைய எச்சரிப்பு வந்தவுடனே இன்னும் அதிகமான பயபக்தி உள்ளவனாகி, ஆமென் ஆமென், தன் குடும்பத்தை ரட்சிக்க. அதைத்தான் அங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட மிக தெளிவாக பேசின வார்த்தைகள் இதுதான். தன்னுடைய குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். இதைத்தான் ஆண்டவர் நோவாவிடத்திலும் சொன்னார். நோவா தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். ஆண்டவரும் அதைத்தான் சொன்னார். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 18வது வசனம். ஆமென். ஆபிரகாம் ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலும், ஆமென், ஆனாலும் உன்னுடனே உன் உடன்படிக்கை ஏற்படுத்துவேன், நீயும் உன்னோடு கூட
கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள் என்று ஆண்டவர் அவனுக்கு கட்டளையிட்டார். கவனிங்கள், இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசிகளே, வாலிபர்களே, நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். நோவா நீதிமானாக இருந்தார். நோவா விசுவாச வீரனாக இருந்தான். என்ன விசுவாசம்? நான் இன்னும் பார்க்கவில்லை, அந்த சூழல் எல்லாம் எனக்கு தெரியாது, என்னுடைய அறிவுக்கு எட்டவில்லை, என்னுடைய மூளைக்கு எட்டவில்லை. ஆனால் கர்த்தர் சொல்லியிருக்கிறார், கர்த்தர் சொன்னால் அது நடக்கும் என்று அப்படியே விசுவாசித்து அவன் தன்னையும் தன் குடும்பத்தையும் ஆயத்தப்படுத்தினான். அவன் தேவனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தான். அங்கு எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தர் சொன்னபடியே அவன் செய்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தான், கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்தான். இரண்டாவதாக ஆத்தும பாரத்தோடு அவன் பிரசங்கம் பண்ணினான் என்று புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆத்தும பாரத்தோடு, ஆமென், நான் மட்டும் பாதுகாக்கப்பட்டால் போதாது, என்னுடைய குடும்பம் மட்டும் பாதுகாக்கப்பட்டால் போதாது, ஆமென், இந்த ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், இந்த தேசத்தின் ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஆத்தும பாரத்தோடு பிரசங்கித்தான். ஹல்லேலூயா. அடுத்ததாக தன் குடும்பத்தை ஆயத்தம் பண்ணி பாதுகாத்தான், தன் குடும்பத்தையும் ஆயத்தம் பண்ணினான். ஆமென். அடுத்ததாக தேவ கட்டளைப்படி மிருக ஜீவன்கள், பறவைகள், சகலவித ஜீவ ராசிகளையும் பாதுகாத்தான். இப்படி நோவாவை குறித்து நாம் சொல்லிக் கொண்டே போகலாம். நல்ல கவனிங்க, இன்றைக்கு நம்முடைய சபையின் நிலை, ஆவிக்குரிய உலகத்தில் நாம் தேவ செய்திகளை கேட்கிறோம், எச்சரிப்பான வார்த்தைகளை நாம் கேட்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், நாம் ஆலயத்திற்கு வருகிறோம், ஆலயத்திலே போதகர் மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தைகளை கேட்கிறோம். ஆனால் நாம் கேட்டு அதன்படி செய்கிறோமா? இந்த நோவாவை போல பயபக்தி உள்ளவர்களாக நாம் மாறுகிறோமா? ஆமென். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு அந்த வசனத்தின்படி நான் வாழ வேண்டும், கர்த்தர் என்னிடத்தில் இதை விரும்புகிறார், கர்த்தர் என்னோடு கூட பேசுகிறார் என்கிற உணர்வோடு கூட ஆமென் நம்முடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தைகளை நாம் அபியாசப்படுத்துகிறோமா என்ற ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டு பாருங்கள். அப்படி அபியாசப்படுத்தினால் நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நிச்சயமாக ஆமென். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக நான் இருந்த நிலை, ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு கர்த்தர் ஒரு சபையில் என்னை வைத்திருக்கிறார். ஆமென். எனக்கென்று ஒரு நல்ல போதகரை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், நல்ல தேவ மனிதர்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எனக்கு வேதத்திலிருந்து கர்த்தர் அந்தந்த நாளுக்கு தேவையான சத்தியங்களை ஆமென் ஊழியக்காரருக்கு வெளிப்படுத்தி என்னோடு கூட கர்த்தர் பேசுகிறார். என்னை மாற்றும்படியாக, என்னுடைய குடும்பத்தை பாதுகாக்க, ஆமென், என்னை தேவ ராஜ்யத்தை சுதந்தரிக்க, அவருடைய வருகைக்கு நானும் என் குடும்பமும் ஆயத்தமாக ஆண்டவர் என் வார்த்தைகளை அனுப்புகிறார் என்கிற உணர்வோடு கூட ஆமென் வார்த்தைகளை கேட்டு பயபக்தி உள்ளவர்களாகி அந்த வார்த்தையின்படி செய்வதற்கு நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்திருக்கிறோமா, நாம் பிராக்டிஸ் பண்றோமா என்ற காரியம் மிக முக்கியமான ஒன்று. நல்ல கவனிங்க, வேதம் திரும்ப 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 வலியுறுத்துகிறது. இன்றைக்கு கர்த்தர் இதைத்தான் உங்களிடத்தில் பேசுவதற்கு என்னை மிகவும் பாரப்படுத்தினார். ஆமென். ஹல்லேலூயா. இன்னொரு பிரசங்கம், ஐயோ, நான் கேட்ட பிரசங்கம் என் வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா? நான் வாசித்த வேத பகுதியிலிருந்து கர்த்தர் என்னோடு பேசினாரே, அந்த வார்த்தைக்கு நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேனா? போன வார செய்தியில் கர்த்தர் என்னோடு கூட பேசி இருக்கிறாரே, அந்த வார்த்தையை நான் ஒப்பு கொடுத்து ஆமென் நான் பிராக்டிஸ் பண்ணனா, என் வாழ்க்கையில நான் அதன்படி வாழுவதற்கு நான் முயற்சி எடுத்தேனா என்று யோசித்து பாருங்கள். இவ்வளவு நாட்கள் போனது போகட்டும், ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் அவருடைய வருகைக்கு நம்மை ஆயத்தமாக ஆமென் நாம் கைவிடாமல் இருக்க ஆமென் நம்மோடு கூட திரும்ப திரும்ப பேசிக் கொண்டிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென் மத்தேயு 7 அதிகாரம் 24வது வசனம் உங்களுக்கு தெரியும். நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ, ஆமென், இந்த தீர்க்கதரிசன இந்த வசனங்களை கேட்கிறவனும் ஆமென் அதன்படி செய்கிறவர்களும் பாக்கியவான்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வசனத்தை கவனிங்க. இன்றைக்கு நம்முடைய
உங்களுக்கு கர்த்தர் நல்ல ஒரு போதகரை கொடுத்திருக்கிறார். நல்ல வசனத்தை ஆராய்ந்து அவர்கள் பேசுகிறதை நானும் கேட்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட அவர் உங்கள் போதகர் மூலமாக ஆண்டவர் பேசுகிறார். ஆனால் நாம் கேட்கிற முறை, அதை குறித்து ஆண்டவர் வேதத்திலே சொல்லியிருக்கிறார். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 3-23 வசனங்கள், மார்க் 4ஆவது அதிகாரம் 3-20 வசனங்கள், லூக்கா 8ஆவது அதிகாரம் 5-15 வார்த்தைகளை நீங்கள் வாசித்தால் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறதில் varieties of people, அதாவது varieties of hearing the word of God. ஆமென். விதவிதமா தேவனுடைய வார்த்தையை கேட்கிற முறையை குறித்து ஆண்டவர் அவர்களோடு கூட பேசுகிறார். கவனிங்கள், மத்தேயு 13ஆம் அதிகாரத்திற்கு நேராக உங்கள் கவனத்தை திருப்பும்படியாக நான் கேட்கிறேன். மத்தேயு 13ஆவது அதிகாரம் 3 அந்த வசனம். ஆமென். அவர் அநேக விசேஷங்களை ஊமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்தது. பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. ஆமென். அங்கே கவனிங்க, 4 விதமான நிலம். ஒன்று நோ சாயில், அடுத்ததாக லிட்டில் சாயில், கொஞ்சம் மண்ணு. ஆமென். அடுத்ததாக முட்கள் நிறைந்த பகுதியில் இருந்த சாயில், அடுத்ததாக நல்ல குட் சாயில் என்று எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவதாக இதை விவரிப்பதற்காக 19ஆம் வசனத்திலிருந்து ஆண்டவர் அதற்கு விளக்கத்தை கொடுக்கிறார். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து, நல்ல கவனிங்க, இங்கே பறவைகள் வந்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. பறவைகள் என்கிற இந்த இடத்தில் குறிப்பிட்டுள்ளது தீய சக்திகள், பிசாசுகளை, ஆவியை குறிக்கிறது. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்ளுகிறான். அவனே வழி அருகே விதைக்கப்பட்டவன். நீங்கள் எந்த கூட்டத்தில் இருக்கிறீர்கள் என்பதை கொஞ்சம் நிதானித்து பாருங்கள். ஆண்டவரே சொல்கிறார், விதை வசனம், விதைக்கிறவன் அதுதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் ஊழியர்கள் மூலமாக விதைக்கிறார் வசனத்தை. அந்த நிலம் நீங்கள் தான், உங்கள் இருதயம். ஹல்லேலூயா, பிரைஸ் பீ டு காட். நல்ல கவனிங்க, நீங்கள் எந்த கேட்டகரியில இருக்கிறீங்கன்றதை யோசித்து பாருங்கள். வஞ்சிக்கப்படாதிருங்கள். ஆமென். இந்த வார்த்தை தான் என்னை கிறிஸ்துவை போல மாற்றும். ஆமென். அங்கே சொல்லுகிறது பாருங்கள், வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது. இந்த வழியருகே விதைக்கப்பட்டவர்கள் யார்? பிரசங்கம் கேட்பாங்க, நல்லா இருந்துச்சு, பாஸ்டர் நல்லா இருந்தது, அண்ணன் நல்லா இருந்தது, பிரசங்கம் நல்லா இருந்தது, ஆனால் உணர்வில்லை. கர்த்தர் என்னோடு கூட பேசுகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சண்டே சர்ச் வரும்போது ஆமென் ஏதோ இன்னைக்கு சர்வீஸ் அட்டெண்ட் பண்ணணுன்ற எண்ணத்தோடு வருகிறோமா? அல்லது கர்த்தர் இன்றைக்கு என்னோடு கூட பேச வேண்டும், ஆமென், நான் தேவனுடைய மகிமையை தரிசிக்க வேண்டும், ஏசாயாவை தொட்ட அக்கினி என்னை தொட வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களிலே மாற்றம் தேவை, அநேக காரியங்களில் நான் தோற்று போய் வந்திருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் தொட வேண்டும் என்கிற உணர்வோடு, ஆசையோடு, வாஞ்சையோடு எத்தனை பேர் தேவனுடைய ஆலயத்திற்கு வருகிறீர்கள்? போதகர் மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட பேசும் பொழுது அவர்களுக்கு கர்த்தர் பேசுகிறார், இவர்களுக்கு கர்த்தர் பேசுகிறார் என்கிற அந்த எண்ணம் நமக்குள்ளே வருமானால் அது பிசாசுடைய பயங்கரமான தந்திரம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வழியருகே விதைக்கப்பட்ட நிலம். விதை என்றால் என்ன அர்த்தம்? உணர்வில்லை. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், ஐயோ, லோத்துவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும் நடக்கும். நோவாவின் நாட்களில் நடந்தது போல என்ன? ஜல பிரளயம் வந்து வாரி கொண்டு போகும் மட்டும். ஹல்லேலூயா. உணர்வில்லாமல் இருந்தார்கள். இன்றைக்கு அந்த உணர்வை தான் பிசாசு பயங்கர தந்திரமாக எடுத்து போடுகிறார். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உணர்வின் ஆவியானவர், நம்மை உணர்த்துவிக்கிறவர். ஹல்லேலூயா. Praise the Lord. Amen. Amen. அப்போஸ்தலனாகிய பவுல் ஆமென் சீலாவும் தேவனை குறித்து சொல்லும் பொழுது அந்த சிறைச்சாலை அதிகாரி சொல்றான், ஐயா, ஆண்டவன்மாரை ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். Hallelujah. Praise be. உணர்வடைந்தார்கள்.
வார்த்தைகளை பிரசங்கம் பண்ணும் பொழுதே மனம் திரும்பினார்கள். ஐயோ நான் பாவி, இந்த வசனத்திற்கு நான் இன்னும் கீழ்ப்படியவில்லை. இதுதான் எழுப்புதலிலே நடந்த காரியம். சும்மா என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியா வந்து உட்கார்ந்து வசனத்தை கேட்கறது, பாதி கேட்கறது, பாதி வேற பிசினஸ் பண்றது, வேற எங்கேயோ யோசித்துட்டு இருக்கிறது. இப்படி அஜாக்கிரதையாக நிர்விசாரமாக நம் ஆலயத்தில் வந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டும் அதை உணர்வில்லாமல், உணர்வு வந்தால் உணர்த்துகிற ஆவியானவருக்கு நம் இடத்தை கொடுப்பதில்லை. ஆமென். தாவீது சொல்கிறார், ஆண்டவரே என்னை ஆராய்ந்து பாரும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தும் என்று ஜெபிக்கிறான். எத்தனை பேர் நாம் ஜெபிக்கிறோம்? யாராவது தவறை உணர்த்தினால், யாராவது அல்லது நாம் செய்த தவறு அந்த ரிலேட்டடா பிரசங்கம் வந்துட்டா, பாஸ்டர் என்னத்தான் பேசுறாரு, ஆமென், உங்களோட தான் கர்த்தர் பேசுகிறார். ஆமென். அதை தவறான முறையில் எடுத்துக்கொள்வது, பேசுகிற ஆமென் ஊழியக்காரரை ஆமென் அங்கீகரிக்காமல் அல்லது ஆமென் அவர்களுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்பது, இதுதானே இன்றைக்கு சபையிலே காணப்படுகிறது. இல்லை, கர்த்தர் என்னோடு கூட பேசி இருக்கிறார். நான் தான் அந்த மனிதன், நான் தான் அந்த மனிதன். பாருங்கள், தாவீது பாவம் செய்தான். அவன் செய்த பாவம் நமக்கு தெரியும். ஆனால் பாவம் செய்தும் உணர்வில்லாமல் இருக்கிறான். உணர்வில்லாமல் அவன் ஜாலியா இருக்கிறான், ஒண்ணுமே நடக்காத மாதிரி இருக்கிறான். இன்னைக்கு எத்தனை பேர் நம்முடைய அனுதின வாழ்க்கையில தேவனுக்கு விரோதமான பாவங்கள், ஆமென், ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள், ஜெப குறைவு, வேத வாசிப்பு குறைவு, அதன் விளைவாக பாவம், பாவ சிந்தை, கண்கள் இனிச்சை, ஜீவனத்தின் பெருமை, பொருளாசை, வேசித்தன, விபச்சார ஆமென் காரியங்கள் எல்லாம் செஞ்சிட்டோம். தாவீது மாதிரி ஜாலியா, ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஜாலியா உணர்வு இல்லாமல் இருக்கும் பொழுது கர்த்தர் தீர்க்கதரிசி அனுப்பினார். கவனிங்க, ஆண்டவருடைய வேலை என்ன தெரியுமா? ஜென்டிலா உணர்த்தி உன்னை மனம் திரும்ப வைப்பதற்காக. உன்னை கைவிடணும்னு சொன்னா உங்ககிட்ட உணர்த்த மாட்டார், தீர்க்கதரிசி அனுப்ப மாட்டார், ஊழியக்காரன் மூலம் பேச மாட்டார். எப்படியோ போட்டுன்னு சொல்லிவிட்டு உன்னை நேசிப்பதினாலே, தகப்பன் தான் நேசிக்கிற பிள்ளைகளை தான் சிக்ஷிக்கிறார் என்று பைபிள் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நவீன பிரசங்கங்கள், ஆமென், கண்டிச்சு பேசக்கூடாது, ஆமென், கடிந்து கொண்டு பேசக்கூடாது, உணர்த்தக்கூடாது, அப்படிலாம் நிறைய பேசுறாங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். அதை நம்பி போனீங்கன்னா நீங்க நிச்சயமா பரலோக ராஜ்யத்துக்கு போகவே முடியாது. ஆண்டவர் உணர்த்துகிற தேவன். பரலோகத்துக்கு போகிற வாசல் இடுக்கமான வாசல் தான், அதன் வழியாக பிரவேசிக்கிற சிலர் என்று அங்க வேதம் சொல்கிறது. நல்ல கவனிக்க. அப்போ தாவீது கிட்ட தீர்க்கதரிசி அனுப்புகிறார். அங்க வந்து அந்த நாத்தார் தீர்க்கதரிசி தாவீது செய்த அந்த பாவத்தை நைஸா பாருங்க. ஆண்டவர் எவ்வளவு ஜென்டில் காணல, முகத்துல அடிச்ச மாதிரி பேசல, ரொம்ப ஜென்டிலா ஒரு கதை சொல்ற மாதிரி சொல்லி அந்த பாவத்தை உணர்த்துகிறார். உணர்த்தின உடனே தாவீது, யார் அந்த மனிதன், அவன் கொல்லப்பட வேண்டும். இப்ப தீர்க்கதரிசி சொல்ற, நீதான் அந்த மனுஷன், நீதான் அந்த மனுஷன், துணிகரமாக பாவம் செய்த அந்த மனிதன் நீதான். உடனடியாக தன்னை தாழ்த்தி, ஹல்லேலூயா. தாவீதுக்கும் சவுலுக்கும் இருக்கிற வித்தியாசம் அதுதான். அவன் தாவீதுக்குள் இருந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் இருந்தார். வசனத்திற்கு நீ கீழ்ப்படிவாய், எதிர்த்து நிற்க மாட்டாய், கேள்வி கேட்க மாட்டாய். ஆண்டவரே, என்னோடு கூட பேசினதற்காக நன்றி. ஆண்டவரே, என் பாவத்தை உணர்த்தினதற்காக நன்றி. ஆமென். தாவீது சொல்லுகிறார், நீதிமான் என்னை தயவாக கூட்டட்டும், அது என் தலைக்கு எண்ணெயை போல மிருதுவாக இருக்கும் என்று சொல்லுகிறார். அந்த பக்குவம், அந்த முதிர்ச்சி நமக்கு இருக்கிறதா? ஆண்டவரே, என்னோடு கூட பேசும். நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன், நான் எந்த காரியத்திலே மாற வேண்டும், ஆமென், எனக்கு உணர்த்தும் அப்பா. மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கி விடும், துணிகரமான பாவங்கள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதடும் என்று நாம் தேவனுடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்கிறோமா? அப்படி ஜெபித்த ஆலயத்திற்கு வருகிறோமா? வேதம் வாசிப்பதற்கு முன்பதாக நாம் அப்படி ஜெபிக்கிறோமா? பிரசங்கத்தை கேட்பதற்கு முன்பதாக, ஆலயத்திற்கு வருவதற்கு முன்பதாக அந்த மனநிலையோடு வருகிறோமா? இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். உடனடியாக தாவீது பாவ அறிக்கை செய்கிறான். ஒரு சங்கீதமே பாடிவிட்டான். ஆண்டவரே, ஈசோப்பினாலே கழுவும்,
ஐயோ நான் பாவம் செய்து விட்டேன் என்று புலம்பி, ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை விட்டு என்ன தள்ளிடாதீங்க, பரிசுத்த ஆவியினிடத்திலிருந்து எடுத்து போடாமலும் விடும் என்று அவனுடைய பாதத்தை பிடித்ததினாலே கர்த்தர் அவனை தூக்கி எடுத்தார். ஆமென். இழந்து போன ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாரும் என்று கேட்ட பொழுது கர்த்தர் அவனை திரும்ப உயிர்ப்பித்தார். சொன்னார், தாவீதின் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொன்னார். ஆனால் அதே சவுலிடத்தில் போய் ஆமென் சாமுவேல் தீர்க்கதரிசி சொன்ன பொழுது அவன் மனம் திரும்பவில்லை. பாவம் செஞ்சேன், ஆமா, ஆனா மனம் திரும்பல. கவனிங்க, கர்த்தனோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். வழி அருகே விழுந்த விதை போல நாம் செய்தியை கேட்கிறோமா? உணர்வில்லாமல் ஏதோ இந்த காதல் வாங்கி இந்த காதல் விடுற மாதிரி, அப்படி நம்ம சொல்லுவோம்ல தமிழ்ல, இந்த காதல் வாங்கி இந்த காதல விடுற ஒரு நிலை. ஹல்லேலூயா. அப்படி இருந்தால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்படாது. மாற்றம் ஏற்படாத பட்சத்தில் நாம் பரலோகம் போக வாய்ப்பில்லை. அநேகர் சொல்லி உங்களை ஏமாற்றுவார்கள். ஒன்ஸ் சேவ்ட் எவர் சேவ்ட் என்று சொல்லுவார்கள். ரட்சிக்கப்பட்டீங்களா அவ்வளவுதான், நீங்க பரலோகம் போயிடலாம். இல்ல 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 இல்ல, உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்புறம் எதற்கு பரிசுத்த ஆவியானவர்? அப்புறம் எதற்கு பைபிள்? அப்புறம் எதற்கு சபை? அப்புறம் எதற்கு கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு மேய்ப்பனை கொடுத்திருக்கிறார்? எதற்காக? ஆமென். நம்மை அவரை போல மாற்ற, இன்னும் நான் மாற வேண்டும், இன்னும் நான் அவரை அறிய வேண்டும். என் மாம்சம் மறையணும், சுயம் சாகணும். ஆமென். பாவ உணர்வுகள், ஆடமிக் ரேஸ், ஜென்ம குணங்கள் என்னிலே மாறணும். கிறிஸ்து எனக்கு உருவாக வேண்டும். அதற்குத்தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். Hallelujah. Thank you Jesus. Amen. இரண்டாவதாக ஆமென், அங்கே பார்க்கிறோம். பாருங்கள், மறுபடியுமாக 13வது அதிகாரத்திலே 5வது வசனம் பாருங்கள். சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாய் இராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. பாருங்க, இந்த இடத்துல எழுதப்படும் மண்ணு ஆழமா இல்லைனால சீக்கிரமா முளைச்சுதான். ஒரு சிலர் பிரசங்க கேட்கிற விதம் வந்து அப்படியே உடனே பலன் கிடைக்கிற மாதிரி எஃபெக்ட் காமிப்பாங்க. சீக்கிரமா முளைச்சிருச்சான். ஆனா வெயில் ஏறின போது தீர்ந்து போய் வேர் இல்லாமையால் உலர்ந்து போயிற்று. Praise be to God. அங்கே 20வது வசனத்தை பாருங்கள். கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிறான். பாஸ்டர் பிரசங்கம் பண்ணா அப்படியே முன்னால இருந்து தலையை ஆட்டி அடாடா சூப்பர் ஆமென் அல்லேலூயான்னு சொல்றானா? அதான் அர்த்தம். வசனத்தை பிரசங்கத்தை கேட்கும் போது, கண்டிப்போடு வார்த்தைகள் வரும்போது ஆமென். அப்போ பாஸ்டர்ஸ் நாங்க ப்ரீச் பண்றவங்க என்ன நினைச்சுக்கோனா, அடடா என்ன சூப்பரான விசுவாசிப்பா, என்ன மாதிரி பிரசங்க கேட்கிறார், உடனே ரெஸ்பாண்ட் பண்றார். அந்த எக்ஸ்பிரஷன் அப்பா பியூட்டிஃபுல், எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தணும். ஆனா பைபிள் என்ன சொல்லுகிறது? அப்படி சந்தோஷமா அப்படி ஏற்றுக்கொள்ளுகிறவன் தனக்குள்ள வேறு இல்லாததினாலே அவன் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். அந்த பிரசங்க கேட்டு ஒப்பு கொடுத்து ஒரு 2-3 நாள் ஓகே அப்படி வண்டி ஓடும். ஆனா அதுக்கப்புறம் மறுபடியும் என்னது? அவன் வசனத்தின் நிமித்தம் உபத்திரவம் துன்பம் உண்டான உடனே இடரல் அடைவான். திரும்ப பழைய வாழ்க்கை தான். யோசித்து பாருங்க, நீங்க எந்த கேட்டகரின்னு யோசித்து பாருங்க. இன்னைக்கு கர்த்தரோடு கூட பேசுகிறார். அவன் கேட்கும் போது நல்ல கேட்கிறது, ரிசீவ் பண்றது, ஆண்டவரே அப்படி வாழணும்னு உணர்ச்சி வசப்பட்டு அப்படி இப்படின்னு ஒப்பு கொடுத்துறது. ஆனா வேறு இல்ல. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் பீ டு காட். அதனால சோதனை வரும்போது ஆமென் நாம் விழுந்து விடுகிறோம். ஆமென். பரிசுத்த ஆவியுடைய கன்விக்ஷன் இல்ல. ஆமென். ரூட் ஆழமா போக முடியல, ஏன்னா மண் இல்ல. Amen. Praise be to God. பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும் பொழுது ஆமென் நாம் என்ன செய்து விடுகிறோம்? பலனற்று போய் விடுகிறான், இடரல் அடைந்து விடுகிறான். அடுத்ததாக ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள், 7வது வசனம். சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. கவனிங்க, இப்போ 22வது வசனத்துக்கு வாங்க. அங்க ஆண்டவர் விளக்கம் சொல்றார். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும், கவனிங்க, வசனத்தை கேட்கிறான், ஆனா உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம்,
இந்த உலகத்துல என்ன பண்றது, கல்யாணம் பண்றது கவலை, என்ன பண்றது, வீடு கட்டணும், ஐயோ விசா கிடைக்கல, ஐயோ நான் இது பண்ணணும், நானும் ஒரு பிசினஸ் பண்ணணும், பிசினஸ்ல ஷைன் ஆகணும், என் குடும்பத்தை கூடி, ஏகப்பட்ட கவலை. படிக்கிறவனுக்கு பிசினஸ் பண்ண, அதை பண்ண, இதை பண்ணணும், உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், பணக்காரனாகணும், சீக்கிரமா அவங்கள மாதிரி நானும் பெரிய ஆள் ஆகணும். இதே கவலை, இதே உலக காரியங்களே நம்முடைய சிந்தையை அவன் அடைத்திருக்கும் பொழுது அவனும் பலனற்று போகிறான். அங்கே சொல்லப்பட்டிருக்கு, பைபிள் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்படி எல்லாம் உங்களுக்கு கூட கிடைக்கும். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். கர்த்தர் ஒருவேளை உங்களை ஸ்ரீலங்காவிலிருந்து ஆஸ்திரேலியா கொண்டு வந்திருக்கிறார். விசாக்கு அப்ளை பண்ணிக்கலாம், ஓகே, கர்த்தர் செய்வார், அவ்வளவுதான். அதை ஒரு பக்கம் வச்சுட்டு ஆண்டவரை திருப்திப்படுத்துகிறதுல நீங்கள் முன்னுரிமை கொடுக்கணும். ஆண்டவருக்காக இன்னும் வாழணும், இன்னும் ஊழியம் செய்யணும், இன்னும் பரிசுத்தமா வாழணும். அதற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தா இந்த விசா காரியம் மற்ற எல்லா காரியங்களும் கர்த்தர் பார்த்து கொள்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நீங்க உலக கவலையே வச்சுட்டு வசனத்தை வாழ்க்கையில அபியாசப்படுத்தாம, வசனம் மேற்கொண்டு ஆமென் வளர்ந்து கனி கொடுக்க முடியாத நிலையிலே நீங்கள் இருக்கக்கூடாது என்பதை பரிசுத்த ஆவியானவர்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். உலக கவலை, ஆமென், கவலைப்படுகிறதுனால் ஒரு மனிதன் ஒரு கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. ஆமென். நம்முடைய அப்பா ஆண்டவர், அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார், நமக்காக எல்லாவற்றையும் ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார். ஆகவே எல்லா கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். உன் பிரச்சனை அவருக்கு தெரியும், உன்னுடைய போராட்டம் அவருக்கு தெரியும், எதை குறித்து கவலைப்படுகிற அவருக்கு தெரியும், அவர்கிட்ட வச்சிருக்கு, அவர் பார்த்துக் கொள்வார். நீ முதல்ல சொல்லு, ஆண்டவரே அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆமென், அவர்களை விடுவிக்க வல்லவர், அவர் விடுதலை செய்ய அவர் போனாலும் விடுவிக்காமல் போனாலும், ஆமென், நான் ஆண்டவரை ஆராதிப்போம் என்கிற சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய வைராக்கியம் உனக்குள் வரட்டும். அப்ப பாப்பா, என் பிள்ளை பாரு, இந்த காரியம் நடந்தாலும் நடக்கலைனாலும் என்னத்தான் ஆராதிப்பேன்னு சொல்றான், சாகர வரைக்கும். அப்பா, இவன் வாழ்க்கையில கிரியை செய்யணும், ஆண்டவர் கிரியை செய்யாமல் இருப்பாரா? அவர் என்னுடைய தகப்பனாயிற்று, அவர் நம்முடைய தகப்பனாயிற்று. உலக கவலைக்கு இடம் கொடுக்காதீங்க. பிசாசு அப்படிதான் சொல்லுவான், உலகத்தையே யோசிப்பான். ஐயோ என்ன பண்றது, நாளைக்கு என்ன, நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதே, அதை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். இதுவரை நடத்தினார்ல, தாழ்விலிருந்து நம்ம தூக்கினார்ல, நம்முடைய முயற்சியா, நம்முடைய பலனா? இல்லையே, கர்த்தர் தானே உயர்த்தினார். இதுவரைக்கும் கர்த்தர் தானே நம்ம நடத்தினார். ஆமென். சத்துருவுக்கு முன்பதாக நம்மை வெட்கப்படுத்தாதபடி நம்முடைய தலையை உயர்த்தி நடத்தினாரு. எல்லாரும் விழுந்து போயிடுவான், இவன் அவ்வளவுதான் சொன்னாங்களே, அவர்கள் மத்தியில கர்த்தர் உன்னை தூக்கி எடுத்திருக்கிறாரு, இதுவரை நடத்தினவர் இனிமேலும் நடத்த மாட்டாரா? ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர்களோடு கூட பேசுகிறார். இந்த கவலை, உலக கவலைகள், ஐஸ்வர்யத்தின் மயக்கத்திற்கு நீங்கள் இடம் கொடுக்காதிருங்கள், தேவனை சார்ந்திருங்கள், தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் அதிகமாக ஆமென் நீங்கள் தேடுங்கள், பரிசுத்தமான வாழ்க்கைக்கு ஆமென் நீங்கள் முயற்சி எடுங்கள், வசனத்தை உங்க வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஆமென். வசனமாகிய விதை உங்களுக்குள்ளே வளரட்டும், அது கனி கொடுக்கட்டும். ஹல்லேலூயா. கனி கொடுக்கிற வாழ்க்கைக்கு நேராக ஆமென் நம்மை திரும்ப திரும்ப ஒப்பு கொடுக்க கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. எரேமியா 4:3 ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். ஆமென். உங்களுடைய நிலமாம் இருதயத்தை பண்படுத்துங்கள், மனதை பண்படுத்துங்கள். ஆண்டவரே, நான் இத்தனை காலம் வசனத்தை கேட்கிறேன், பிரசங்கத்தை கேட்கிறேன், கேட்டுட்டு நான் அப்படியே விட்டுறேன் ஆண்டவரே. ஐயோ ஆண்டவரே, வழியருகே விதைக்கப்பட்டது போல உணர்வற்று இருக்கிறேன்ப்பா. அந்த வசனம் என் வாழ்க்கையில கிரியை செய்யல ஆண்டவரே. கற்பாறையான இடங்களில் ஆண்டவரே வேர் விட முடியல, கொஞ்சம் மண்ணுதான். அதனால சந்தோஷமா ஏற்றுக்கொள்றேன் வசனத்தை, ஆனா அது வளர மாட்டேங்குது. வெயில் அடிக்கும் போது காஞ்சிருச்சப்பா. முட்கள் உள்ள ஆண்டவரே இடத்துல விதைக்கப்பட்ட நிலமாக நான் இருக்கிறேன். உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம் என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவரே பிரசங்கத்துல, வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தையில கான்சென்ட்ரேட் பண்ண முடியல.
இந்த வாரம் முழுசும் அதை பிராக்டிஸ் பண்ண முடியல. பிரச்சனைகள், போராட்டங்கள் என்னுடைய சிந்தையை நிரப்புகிறது. அதனால வேதத்தை தியானிக்க முடியல, ஜபிக்க முடியல, உம்மோடு நடக்க முடியல ஆண்டவரே. அடுத்தது ஆண்டவர் சொல்றார், நல்ல நிலத்தில் விழுந்த விதை சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் கொடுத்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நாம் நல்ல நிலத்தில் விழுந்த விதையை போல நம்முடைய இதயத்தில் வசனம் விழுந்த உடனே, கேட்கும் பொழுதே அதற்கு கீழ்ப்படிந்து, ஆமென், அதை நன்றாக அந்த வசனம் வளர்ந்து வாழ்க்கையாக மாறி கனியுள்ள ஒரு மரமாக நம்மை மாற்றுவதற்கு கர்த்தர் கிருபை உள்ளவராக நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நல்ல கவனிங்க, ஒரு சில காரியங்களை நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனார். ஒரு 3 மனிதர்களை நான் காண்பிக்கிறேன். தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படியாமல் போனால், ஆமென், நீங்கள் எல்லாவற்றையும் இழந்து விடுவீர்கள். அதற்கு உதாரணம் ஆதாம் ஏவாள் தான். ஆமென். தேவனுடைய மகிமை, தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய சாயல், ஆமென், எல்லாம் ஹல்லேலூயா இழந்து போனார்கள். ஏன்? தேவனுடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படியாததினாலே எல்லாவற்றையும் இழந்து போனார்கள். ஹல்லேலூயா. Praise be to God. கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு, அவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதினாலே இழப்புகள் வரும். அதாவது மெட்டீரியல் லாஸ் மட்டும் அல்ல, ஆமென், நித்திய இழப்பு, நித்திய பரலோக ராஜ்யத்தை ஆமென் இழந்து போகிற ஒரு சூழ்நிலைகள் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் வரும். ஆகவே இன்னைக்கு நீங்கள் மனம் திரும்புங்கள். இன்னைக்கு ஒரு விஷயம் கூட, ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் விளையாட்டா இருந்துட்டேன், இதுவரைக்கும் ஏனோ தானா இருந்துட்டேன், ஆனால் இனிமேல் அப்படி இருக்க மாட்டேன். உங்களுடைய வார்த்தைக்கு நான் முழுவதுமாக செவி கொடுப்பேன். கனியுள்ள வாழ்க்கை, ஆண்டவரே, மற்றவர்கள் எல்லாரும் பார்க்கும்படியாக என்னை சுற்றிலும் இருக்கிற நண்பர்கள், என்னுடைய சர்ச் பாஸ்டர், என்னுடைய சபையில் என்னோடு கூட ஆராதிக்கிற எல்லாரும், நான் வேலை செய்கிற இடத்துல, குடியிருக்கிற இடத்துல மற்றவர்கள் பார்த்து சாட்சி சொல்லும்படியான ஆண்டவரே ஒரு வாழ்க்கை, கனி தருகிற வாழ்க்கைக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று உங்களை ஒப்புக் கொடுங்கள். இரண்டாவதாக, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனால் என்ன நடக்கும்? அவன் உன்னுடைய ஸ்தானத்தை இழந்து விடுவாய். You lose your position. நல்ல கவனிங்க. இதற்கு ஆதாரம் யாருன்னா, உதாரணம் சவுல் தான். 1 நாளாகமம், ஆமென், 10வது அதிகாரத்துக்கு நேரம் திரும்ப பார்க்கலாம். 1 நாளாகமம் 10வது அதிகாரம் 13, 14 வசனங்களை நான் வாசிக்கிறேன். கவனிங்க. 1 நாளாகமம் 10வது அதிகாரம் 13, 14. அப்படியே சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்தின் நிமித்தம் அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படிக்கு தேடின நிமித்தமும் செத்து போனான். அதற்காக அவர் அவனை கொன்று, listen carefully, ஆண்டவர் அவனை கொன்று ராஜ்யபாரத்தை ஈசாயின் குமாரனாகிய தாவீது வசமாக திருப்பினார். சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாமல், ஆமென், அந்த வார்த்தை தான் மிக கவனிக்க வேண்டிய ஒன்று. அவனுடைய வார்த்தைக்கு அவன் செவி கொடுக்கல. சாமுவேல் தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தைகளையும் அவன் அற்பமாக எண்ணினான். அதாவது ஜாக்கிரதை இல்லை அதை கை கொள்வது, ஏனோ தானோ என்று இருந்தான். ஆகவே அவன் தன் ஸ்தானத்தை இழந்து விட்டான். ஹல்லேலூயா. மூன்றாவதாக, பிலேயாம் என்கிற ஒரு மனிதனை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். ஆமென். பிலேயாம் எண்ணாகமம் 22, 23, 24 அந்த ஆமென் அதிகாரங்களிலே பிலேயாமை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆமென். பிலேயாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போய்விட்டார். பிலேயாமை நீங்களும் நானும் பார்த்தோம் என்றால், பிலேயாமை குறித்து பைபிள் சொல்கிறது. யோசுவா 13வது அதிகாரம் 22வது வசனம், இஸ்ரவேல் புத்திரர் வெட்டின மற்றவர்களோடு கூட, ஆமென், பேயோரின் குமாரனாகிய பிலேயாம் என்னும் குறி சொல்லுகிறவனையும் பட்டயத்தினால் வெட்டி போட்டார்கள். அவன் ஆண்டவர் சொன்னார், ஆமென்,
ஆண்டவர் அவனை மூலமாக ரெவலேஷன் கொடுத்தார். அது பரிசுத்தம் உள்ள ஜெபம். ஜனம் ஜாதிகளோடு கதவாதவர்கள், நான் சொல்ற வார்த்தை தவிர வேற ஒன்றும் சொல்லக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருந்தார். ஆனால் மலையின் மேல உட்கார்ந்து வெளிப்பாட்டை சொல்லிவிட்டு கீழே இறங்கி ஆமென் அந்த ஆமென் சபையை பரிசுத்த குலைச்சலாக்க பாலாக்குக்கு ரகசிய ஆலோசனை சொல்லிவிட்டான். ஆகவேதான் ஆமென் பிழையாமுடைய ஆசை எப்படி இருந்தது? நான் நீதிமானை போல மரிக்க வேண்டும். ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியவில்லை. பண ஆசையினாலே தந்திரமான காரியங்களை சொல்லி சபையை ஆமென் சபைக்குள்ளே வாதை வருவதற்கு, ஆமென் சபை தேவனுடைய கோபத்தை பெறுவதற்கு காரணமாக மாறிவிட்டான். அவனுடைய முடிவு பரிதாபமான முடிவாக இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். இன்னும் நிறைய நான் சொல்லலாம், ஆனால் இதோடு நிறுத்திக் கொள்ளுகிறேன். ஆமென். தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படியாதனால ஆமென் ஆதாம் ஏவாள் எல்லாவற்றையும் இழந்து விட்டார். சவுல் தன் ஸ்தானத்தை இழந்தான். பிழையாமுடைய முடிவு பரிதாபமாக இருக்கிறது. இன்னும் அநேகர் இந்த வேதத்தில் ஆண்டவர் நமக்கு உதாரணமாக சொல்லியிருக்கிறார். ஆனால் கவனிங்கள், நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் ஹல்லேலூயா உங்களுடைய அனுதின வாழ்க்கையில் நீங்கள் அற்புதங்களை பார்ப்பீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பாருங்கள். ட்ரை பண்ணுங்க. You will see the miracles. ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதத்தை பார்ப்பீங்க. இதுவரைக்கும் தடையான எல்லா அற்புதங்கள், எல்லா காரியங்களும் உங்க வாழ்க்கையில, குடும்பத்துல, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்கிறதை நீங்கள் பார்ப்பீங்க. ட்ரை பண்ணுங்க. கர்த்தருடைய ஆவியானவங்களோடு கூட பேசுகிறார். கேட்கிற வசனத்தை இதயத்தில் வச்சு கீழ்ப்படிந்து அதன்படி வாழ முயற்சி எடுங்கள். You will receive the miracles. Amen. Hallelujah. லூக்கா 5ஆம் அதிகாரத்திலே பேதுரு அதைத்தானே அவன் இரவு முழுவதும் ட்ரை பண்ணி ஒரு மீனும் கிடைக்கவில்லை. அவன் வலையை அலசி படகை கட்டிட்டு ஓடிலான்னு பார்த்தா இயேசு வந்து அந்த படகில் ஏறினார். படகில் ஏறி பிரசங்கம் பண்ணும் பொழுது அவன் அந்த வார்த்தைகளை அவன் கேட்டான். நல்லா கவனிங்க. இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது அவனுக்கு விசுவாசம் வந்தது. அடுத்ததாக ஆண்டவர் சொன்னார், ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் வலைகளை போடுங்க. இப்போ அவன் என்ன சொல்லியிருக்கணும்? ஹலோ பாஸ்டர், நீங்க பாஸ்டரா இருக்கலாம். ஆமென். நான் வந்து ஃபிஷர்மேன். எப்போ மீன் போடணும், எப்போ நான் மீன் பிடிக்கணும்னு எனக்கு தெரியும். இரவு முழுதும் ட்ரை பண்ணோம், ஒன்றும் கிடைக்கல. இப்போ போட்டாலும் ஒரு மீனும் வராது, வாய்ப்பில்லை என்றுதான் அவன் சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் அவன் சொல்றான், இரவு முழுதும் ட்ரை பண்ணோம், ஒன்றும் கிடைக்கல. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சூழ்நிலைகள் சாதகமா இருக்கலாம். ஆமென். மனித அறிவு, மனித ஞானம், உலக ஞானம் ஆமென் நீ ஆண்டவர் சொல்ற வார்த்தைக்கு ஏற்றாற்போல் இல்லாமல் இருக்கலாம். நீ சொல்லுவ, இல்ல இப்படி நடக்க வாய்ப்பு இல்லை. ஆண்டவர் சொன்னார் வலையை போடு. ஆண்டவர் சொன்னார் நான் செஞ்சிரு. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிரு, வலையை போடு. அது எந்த நேரத்துல சொன்னா என்ன? சொல்றது யாரு? ஆண்டவர் சொல்லுகிறார். உடனடியாக அவன் சொல்லுகிறான், இரவு முழுதும் ட்ரை பண்ணோம், ஒரு மீன் கிடைக்கலாம். ஆகிலும் உங்களுடைய வார்த்தையின்படி வலைய போடுறேன். போட்டான். வலை கிழியத்தக்கதாக மீன்கள் அவனுக்கு வந்தது. ஓ மை காட், சிம்பிள். நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் அற்புதத்தை காண்பீர்கள். வெறுமையா எந்த இடத்துல வெறுமையாக்கப்பட்டீர்களோ, எந்த இடத்துல தலை குனிந்து நின்றீர்களோ, அதே இடத்துல உங்கள் தலையை உயர்த்துகிற நல்ல தேவன். அவருடைய வார்த்தையில வல்லமை இருக்கிறது. அவருடைய வார்த்தையில ஜீவன் இருக்கிறது. அந்த வார்த்தை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். சர்ச் வரதெல்லாம் என்டர்டெயின்மெண்டா வச்சுக்காதீங்க. பிரசங்கம் கேட்கறது ஜாலியா சும்மா கேட்டு இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுட்டு போயிடாதீங்க. அது உங்கள் ஆசீர்வாதத்திற்கு ஆமென் அது தடையாக இருக்கும். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணுமா, நீண்ட நாள் தடைப்பட்ட அற்புதம் நடக்கணுமா, உடனடியாக அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். இதே காரியத்தை தான் கானாவூர் கல்யாண வீட்டிலே பார்க்கிறோம். கானாவூர் கல்யாணத்திலே ஆமென் மரியாள் சொல்கிறார், அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். ஹல்லேலூயா. உங்கள் குறைவு நிறைவாக வேண்டுமா, உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணுமா, சிம்பிள், வெரி சிம்பிள். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். செய்யுங்கள், அவ்வளவுதான். அவ்வளவுதானா? அவ்வளவுதான். வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சா போதுமா? ஆமா, குறைவு நிறைவாகும், அற்புதம் நடக்கும்.
ஓ ஹalleluya. பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு தீர்க்கதரிசனமாக நான் பேசுகிறேன். உன் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் நிறைவாக வேண்டுமா? ஹalleluya. திராட்சரசம் தீர்ந்து போச்சு, ஐயோ அந்த குடும்பத்தின் மானம் போகுது, ஐயோ சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் என்ன பேச போறாங்க, ஐயோ வெட்கம், அவமானம், நிந்தை, அதன் மத்தியில சொல்றாங்க. அவர் சொல்றதை கேள்வி சூழ்நிலைகள் மாறும். கண் இமைக்கிற நேரத்தில் கர்த்தர் everything will change. ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றுவார், சூழ்நிலைகளை மாற்றுவார். நீ அவமானப்பட்ட இடத்துல கர்த்தர் உன்னை திரும்ப உயர்த்துவார். சத்துருக்களுக்கு முன்பதாக உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி உன் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். ட்ரை பண்ணி பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க. இவ்வளவு நாட்கள் ஏன் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியல? ஆண்டுடைய வார்த்தைக்கு நீ கனம் கொடுக்கல. ஆண்டுடைய வார்த்தைக்கு நாம அந்நிய காரியமாக எண்ணினார்கள். சோ கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். ஆண்டு சொன்னார், அந்த கச்சாடியில தண்ணி நிரப்புப்பா, தண்ணி நிரப்பிட்டியா, கொண்டு போய் பந்தி கொண்டு போய் பந்தி விசாரிப்பு. சிம்பிள். ஏன், எதுக்கு, எப்படி ஒண்ணு கேட்காது. ஆண்டு சொன்னாரா செஞ்சிரு, கர்த்தர் பேசுறாரா கீழ்ப்படிஞ்சிரு. ஆமென். அற்புதம் நடக்கும். முந்தின ரசத்தை பார்க்கணும், பிந்தின ரசம் ரொம்ப டேஸ்டியா மாறிடும். ஹalleluya. இரண்டாவதாக, ஆமென், நீ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் உன்னுடைய குடும்பம் பாதுகாக்கப்படும். கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். இன்றைக்கு நான் அதிகமாக உங்களிடத்தில் வலியுறுத்துவது குடும்பம். நோவா தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்காக பேழையை உண்டு பண்ணினான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவன் காணாதவர்களை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று வார்த்தையை ரிசீவ் பண்ணி பயபக்தி உள்ளவனாக அவன் மாறி தன் குடும்பத்தை ரட்சிக்க பேழையை உண்டு பண்ணினான். அவனுக்குள்ள மாற்றம் வந்தது. அடுத்த உடனே குடும்பத்தை பாதுகாக்கணும். ஹalleluya. இன்றைக்கு உன் குடும்பம் பாதுகாக்கப்பட, உன் மனைவி, உன்னுடைய பிள்ளைகள், உன்னுடைய கணவன் பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்கு நீ காரணமாக மாற வேண்டும் என்று கர்த்தர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அப்ப நோவா தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படினான். பாருங்க, கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செஞ்சான். கர்த்தர் சொன்னாரு, சொன்னதெல்லாம் செஞ்சான். செய்ததுனால அவன் முழு குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்தார். அடுத்ததாக, ஆமென், நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். ஹalleluya. ஆமென். ஹalleluya. உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல, அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக கர்த்தர்களை மாற்றுவார். அதற்கு உதாரணம் ஆபிரகாம். ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததினால, விட்டு போ, இந்த இடத்தை விட்டு போ, ஆண்டவர் சொன்னபடி எல்லாம் செய்தான், கேள்வி கேட்கல. அதனால கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். வானத்து நட்சத்திரங்களை போல, கடலத்தனையாக, பூமியின் சூழத்தனையாக அவனை ஆசீர்வதித்து அவன் மூலமாக இன்றைக்கு நம்மையும் ஆசீர்வதிக்க ஆண்டவர் சித்தமாக இருக்கிறார். நல்ல கவனிங்க. ஒரு சில வார்த்தைகளை நான் சொல்லி நான் ஜெபித்து உங்களுக்காக ஜெபித்து முடிக்க போகிறேன். 2 நாளாகமம் 34வது அதிகாரம் 21வது வசனத்தில், ஆமென், 2 நாளாகமம் 34வது அதிகாரம், ஹalleluya, 21வது வசனம் நான் வாசிக்கிறேன் கேளுங்க. 2 நாளாகமம் 34வது அதிகாரம். Thank you Jesus. 21வது வசனம். கண்டெடுக்கப்பட்ட இந்த புஸ்தகத்தினுடைய வார்த்தைகள் நிமித்தம் நீங்கள் போய் எனக்காகவும் இஸ்ரவேலிலும் யூதேயாவிலும் மீதியானவர்களுக்காகவும் கர்த்தரிடத்தில் விசாரியுங்கள். இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற எல்லாவற்றின்படியையும் செய்யும்படிக்கு, கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய பிதாக்கள் கை கொள்ளாதே போனபடியினால் நம்மேல் மூண்ட கர்த்தருடைய உக்கிரம் பெரியது. இந்த இடத்துல அந்த ஜனங்கள் அறிக்கை செய்கிறார்கள், என்ன, கர்த்தருடைய வார்த்தையை செய்யும்படிக்கு நம்முடைய பிதாக்கள் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாததினாலே கர்த்தருடைய கோபம், அவருடைய உக்கிரம் நம்மேல் மூண்டது என்று கர்த்தர் சொல்கிறார். நம்மோடு முடிந்து விடுவதல்ல, நம்முடைய சந்ததிகளை பாதிக்கும், நம்முடைய பிள்ளைகளை பாதிக்கும், நம்முடைய சந்ததியை பாதிக்கும் என்பதை நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம். கவனிங்க,
ஒரு சில காரியங்களை நான் தெரிந்த காரியங்களை நான் சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். யோசுவா 7ஆம் அதிகாரம் 24, 26 வசனங்களை வாசித்து பாருங்கள். யோசுவா 7ஆம் அதிகாரம் 24 இலிருந்து ஒரு சில வசனங்களை பாருங்கள். Oh my God! அப்படி யோசுவாவும் இஸ்ரவேல் எல்லாரும் கூட சேராகின் புத்திரனாகிய ஆகானையும் அந்த வெள்ளியையும் சால்வையும் பொன் பானத்தையும் அவன் குமாரரையும் குமார்த்திகளையும் அவன் மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும் அவன் கூடாரத்தையும் அவனுக்குள்ள யாவற்றையும் எடுத்து ஆகோர் பள்ளத்தாக்குக்கு கொண்டு போனார்கள். அங்கே யோசுவா, நீ எங்களை கலங்க பண்ணினது என்ன? இன்று கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார் என்றார். அப்பொழுது இஸ்ரவேல் எல்லாரும் அவன் மேல் கல்லெறிந்து அவைகளை அக்கினியில் சுட்டெரித்து கற்களினால் மூடி. ஆமென். ஒரு பெரிய அழிவு இந்த ஆகோர் குடும்பத்திற்கு வருகிறது. ஆகான், ஏன் இவனை குறித்து அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஆகான் என்ன செய்தான்? ஆண்டவர் சொன்னார், எரிகோவை நான் உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பேன். எரிகோவை நான் உங்கள் கையில் ஒப்பு கொடுக்கும் பொழுது நீங்கள் என்ன செய்யணும்? சாபத்தீடானதிலே நீங்கள் எதையும் எடுக்கக்கூடாது. எரிகோ சபிக்கப்பட்ட இடம். நீங்கள் ஒன்றையும் எடுத்துக்கோ. இதுதான் கர்த்தருடைய வார்த்தை, கவனியுங்கள். ஆமென். ஆனால் எல்லாரும் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். இந்த ஆகான் மட்டும் என்ன செய்தான்? தீட்டானதிலே, ஆமென், சாபத்தீடானதிலே அவன் எடுத்துக்கொண்டான். ஆமென். சால்வை 21ஆம் வசனம் பாருங்க. கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வை, 200 வெள்ளி சேக்கல், 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாடத்தையும் கண்டு இச்சித்து எடுத்துக்கொண்டான். அதை புதைத்து வைத்திருக்கிறான். ஆண்டவர் சொன்னார், எடுக்கக்கூடாது, அது சாபத்தீடானது. ஆனால் ஆகான், இதுதானே, இதை எடுத்து வச்சா என்ன என்று அவன் எடுத்து வைத்து விட்டான். தேவனுடைய வார்த்தையை அற்பமாக எண்ணினான். என்ன நடந்தது? முழு சபையின் மேலும் கர்த்தருடைய கோபம் வந்தது. அதற்கு பிறகு அவர்கள் சீட்டு போட்டு பார்த்தால் அது ஆகான் மேல் விழுந்தது. ஆகானையும் அவன் மட்டும் அந்த தண்டனையை பெறவில்லை. ஆமென். கவனிங்கள். ஆகானையும் அவனுடைய குமாரரையும் குமாரத்திகளையும் அங்கே கல்லெறிந்து கொன்று விட்டார்கள். ஹல்லேலூயா. அந்த ஆகோர் பள்ளத்தாக்கிலே ஆகான் நிற்கிறான். நீங்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். ஆகானுடைய மனைவி, பிள்ளைகள், அவனுக்குண்டான எல்லாம் இருக்கிறது. சுற்றிலும் சபையார் கற்களை வைத்திருக்கிறார்கள். கல்லெறிந்து கொல்ல போறார்கள். பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கும்? பிள்ளைங்க என்ன செஞ்சாங்கய்யா? இவன் தான் ஏன் தப்பு பண்ணா? பிள்ளைங்க என்ன செஞ்சாங்க? பிள்ளைங்க அப்படியே பார்க்குறாங்க. ஐயோ, ஏன் இந்த நிலைமை எங்க குடும்பத்திற்கு? ஏன்? அவன் ஒரு வேளை கேட்டுக்கலாம், அந்த பிள்ளை கேட்டுக்கலாம், டாடி வாட் இஸ் ஹேப்பனிங்? என்ன நடக்கிறது? ஏன் இப்படி சாக வேண்டும்? ஏன் நம்முடைய குடும்பத்தின் மேலே சாபம், தண்டனை? உடனே ஆகான் சொல்லிக்கலாம், தம்பி, மகனே, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலடா. ஆண்டவர் சொன்னாருடா, ஆனா நான் இச்சித்து அவருடைய வார்த்தையை நான் மீறி நான் செய்ததுனால தான்டா, என்னோட முடியலடா. உங்க மேலேயே கல்லு விட போகுதுப்பா, அதுக்கு நான் தான்ப்பா காரணம் என்று சொல்லி இருக்க மாட்டானோ? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க போகிறீர்களா? உங்கள் பிள்ளைகளுக்கு சாபத்தை வைத்து விட்டு போக விரும்புகிறீர்களா? நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தால் உங்கள் பிள்ளைகள் சந்ததி எவ்வளவு 1000 சந்ததிகள் வரைக்கும் கர்த்தர் கிருபை பாராட்டுவேன் என்று வாக்கு பண்ணவில்லையா? ஏன் நாம் சாபத்திற்கு காரணமாக வேண்டாம்? என்னுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கும். நான் ஒன்னே சிம்பிள். பெற்றோர்களை, உங்களோட தான் கர்த்தர் பேசுகிறார். Obey the word of God. Obey the word of God. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். Hallelujah. Praise be to God. இன்னொரு காரியத்தை கூட நான் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். என்னாகமம் 16ஆம் அதிகாரம், Number chapter 16, 1 to 3 வசனங்களை வாசிங்க. அதிகாரம் உள்ள வாசித்தா கவனிங்க. லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இத்சேயாரின் மகன் கோராகு, இவன் லேவி கோத்திரம். இவன் லேவி கோத்திரம். ஹல்லேலூயா. ஓ, லேவி கோத்திரம் என்றாலே ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்கள். அந்த கோத்திரத்தில் பிறந்த இந்த கோராகு அவன் என்ன செஞ்சான்?
ஆமென். ஒரு சிலரை அவன் கூட்டிக் கொண்டு போய் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி, நீங்க ரொம்ப ஜாஸ்தியா போறீங்க பாஸ்டருக்கு விரோதமா. ஆமென். சபையில கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிற தகப்பன், கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிற மேய்ப்பனுக்கு விரோதமாக பேசுவதற்கு துணிகரம் கொள்ளாதே. இந்த வசனங்களை வாசித்து பா. நான் எல்லாவற்றையும் வாசிக்க நேரம் இல்லை. என்னாகமம் 16ஆம் அதிகாரத்தை வாசித்து பா. மோசேட்ட போய் ஆரோன்ட்ட போய் சொல்றாங்க, நீங்க மிஞ்சி போறீங்க, ஓவரா போறீங்க பாஸ்டர். பாஸ்டர் நீங்க செய்யறது சரியில்லை, நீங்க பேசுறது சரியில்லை. கொஞ்சம் கூட கடவுள் பயம் இல்லை, தெய்வ பயம் இல்லை. கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிற மேய்ப்பர்கள், உன்னை நடத்துகிறவர்களுக்கு விரோதமாக நீ பேசுவதற்கு துணிகரம் கொள்ளுகிறது என்ன? நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள். 3வது வசனம் பாருங்க. ஆமென். சபையாரெல்லாம் பரிசுத்தவான்கள் தான், சபையாரெல்லாம் தப்பு சொல்லக்கூடாது. ஆமா, அவர் நடுவிலே கர்த்தர் இருக்கிறார்ல. இப்படி இருக்க சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள்? மோசே கேட்ட பொழுது முகங்குப்புற விழுந்து அழுகிறார். முகங்குப்புற ஊழியக்காரன் அழுதா கர்த்தர் பார்த்துட்டு இருக்க மாட்டாரு. உடனடியாக 5வது வசனத்துல சொல்றாரு, ஆமென் ஆமென் praise be to God. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, hallelujah. 16ஆம் வசனம், ஆமென் praise be to God, glory to Jesus, hallelujah hallelujah, thank you Father. ஆமென். எல்லாரையும் நாளைக்கு வாங்க, அவங்க எல்லாம் கொண்டு வாங்க. ஆமென். அப்புறம் 23வது வசனம் பாருங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, கோராகு, தாத்தான், அபிராம் என்பவருடைய வாசஸ்தலத்தை விட்டு விலகி போங்கள். ஆமென். சபையாருக்கு சொல், ஒரு நிமிஷத்துல அவங்க அதம் பண்ணுவேன்னு சொல்லி எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு அங்க என்ன நடந்தது பாருங்கள். 31வது வசனத்துல அவன் அந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லி முடித்த உடனே அவர்கள் நின்றிருந்த நிலம் பிளந்தது, பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராக கூடிய எல்லா மனிதர்களையும் அப்படி உண்டான பொருட்கள் எல்லாம் மூடி போட்டுட்டது. ஹல்லேலூயா. பூமி பிளந்து அவன் அப்படியே கோராக குடும்பம் எல்லாம் உள்ள போகுது. பிள்ளைங்க கத்தி இருப்பாங்கல்ல, ஐயோ டாடி ஏன் இப்படி நடக்குது? அப்போ கோராக சொல்லி இருப்பான், மகனே நான் ஊழியக்காரன், கர்த்தர் ஏற்படுத்தின ஊழியருக்கு விரோதமாக முறுமுறுத்தேன், அவங்களுக்கு விரோதமாக தீங்கு செய்ய நினைச்சேன், அவங்களுக்கு விரோதமாக நான் வார்த்தைகளை உயர்த்தி பேசிட்டப்பா. கர்த்தருடைய கோபம் என்னோடு நிற்கலப்பா, உங்களையும் பாதித்து விட்டது என்று புலம்பி இருப்பானே. அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, praise be to God. ஏசாயா 44வது அதிகாரம். ஆமென். Isaiah chapter 44. Thank you Holy Spirit of God. 2வது 3வது வசனத்தை வாசிக்கிறேன். உன்னை உண்டாக்கினவரும், உன்னை தாயின் கர்ப்பத்திலே உன்னை உருவாக்கினவரும், உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகி யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட ஈஸ்வரனே, பயப்படாதே. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். ஆமென். ஹல்லேலூயா. ஃபேமிலி பிளஸிங்ஸ், அது ஒரு பேக்கேஜ். ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும் போதே, உனக்கு வாக்கு கொடுக்கும் போதே கர்த்தர் சொல்லுவான், உன் பிள்ளைகள், உன் சந்ததி விட மாட்டார். உன்னை மட்டும் இல்ல, நீ கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து தேவ சித்தம் செய்தார் உன் சந்ததிகளை ஆசீர்வதிப்பேன். இன்னொரு வசனத்தை கூட நான் வாசிக்கலாம். 59வது அதிகாரம், ஏசாயா 59 20 21. அங்கே சொல்லுகிறார் பாருங்கள், அப்பொழுது மீட்பர் சீயோனுக்கும் யாக்கோபிலே மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களுக்கும் வருவார்னு சொல்கிறார். உன்மேல் இருக்கிற என் ஆவியும் நானும் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்னென்றைக்கும், ஆமென், உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் ஹல்லேலூயா நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எனக்கு அவரோடு இருக்கும் என்னுடைய உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, ஆண்டவர் நம்ம தேவனுக்கு பிரியமா வாழ்ந்தார், நம்முடைய பிள்ளைகள் மேலையும் கிருபை பாராட்ட அவர் நம்மோடு உடன்படிக்கை பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஆகவேதான் அந்த ஆரம்பத்தில் பார்த்தோம், நோவா. அவன் நோவாவை கர்த்தர் அவனுடைய நோவா நீதிமானாக வாழ்ந்தான். தன் குடும்பத்தையும் பாதித்ததினாலே அந்த முழு குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்தார். ஹல்லேலூயா. யோபு பாருங்கள், யோபுடைய மனைவி அவ்வளவு பெரிய உத்தமமாக இல்லை, தேவனை தூஷிக்க சொல்கிறாள்.
அவள் சரியில்லை. ஆனா யோபின் நிமித்தம் கர்த்தர் பாதுகாத்தார். யோபின் நிமித்தம் பாதுகாத்தார். உன் நிமித்தம் உன்னுடைய குடும்பத்தை, உன்னுடைய பிள்ளைகளை, சந்ததிகளை பாதுகாக்க கர்த்தர் கிருபையாக இருக்கிறார். இன்னைக்கு நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நான் திரும்ப ஆரம்பத்தில் வாசித்த வசனத்தை வாசித்து ஜெபிக்க விரும்புகிறேன். எபிரேயர் 11:7 விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினார். இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த நோவாவை போல ஆண்டவர் வருவார், பரலோக ராஜ்யம் என்று இருக்கிறது, தேவனுடைய வருகைக்கான அடையாளம் நடந்து கொண்டிருக்கிறது, சபை ஆயத்தப்பட வேண்டும், கிறிஸ்துவை போல மாற வேண்டும், பழைய சுவாபங்கள் பழைய ஜென்ம குணங்கள் மாறி இயேசுவை போல மாற வேண்டும் என்று கேட்கிற சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து பயபக்தி உள்ளவர்களாக மாறி நம்முடைய குடும்பத்தையும் ரட்சிக்க கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. நம் நிமித்தமாக நம்முடைய சந்ததிகள் சாபத்திற்கால் உள்ளாக மாறக்கூடாது. நம் நிமித்தமாக 1000 தலைமுறை வரைக்கும் நம்முடைய சந்ததிகள் மேல் தேவ கிருபை இருக்க வேண்டும். கர்த்தர் அதை செய்வாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினுடைய பாதத்தில் வருகிறோம். இந்த நல்ல நாளுக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் தூரத்தில் இருந்தாலும் இந்த சபையோடு இணைந்து ஆராதிக்க ஆண்டவரே வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள தந்த கிருபைகளுக்காக நன்றி. இந்த சபையை கர்த்தர் ஏற்படுத்தினீர், ஒரு நல்ல மேய்ப்பனை வைத்திருக்கிறீரப்பா. இந்த சபைக்கு விரோதமாக எத்தனை போராட்டங்கள், எத்தனை நிந்தைகள், அவமானங்கள், இந்த சபையை அழிக்க பிசாசு போட்ட திட்டங்கள் எத்தனை. ஆனால் அதன் மத்தியிலும் கர்த்தர் நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது என்று சொன்னபடி இந்த சபையை கட்டி கொண்டு வருகிறீர் ஆண்டவரே. இந்த சபை ஜனங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறீங்க. என் வார்த்தைக்கு செவி கொடுங்க, என் வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, அப்போ உங்கள் சந்ததி சந்ததியாக நான் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் இன்றைக்கு எங்களோடு பேசுகிற உங்களுடைய வார்த்தைகளுக்காக நன்றி. வழியருகே விழுந்த விதையை போல அல்ல, கற்பாறையுள்ள இடங்களில் விழுந்த விதையை போல அல்ல, முட்கள் நிறைந்த இடத்தில் விதைக்கப்பட்ட விதை அல்ல, நல்ல நிலத்தில் விழுந்த விதையாக வார்த்தைகளை நாங்கள் கேட்டு ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை நாங்கள் அதற்கு ஒப்பு கொடுத்து அந்த வார்த்தையை எங்கள் வாழ்க்கையாக மாற்றி கிறிஸ்துவை போல மாற அநேகருக்கு சாட்சியாக இருக்க, குறிப்பாக எங்கள் குடும்பத்திற்கும் எங்கள் சந்ததிகளுக்கும் நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். பாஸ்டர் சுகிக்காக நல்ல சுகம், பலன், ஆரோக்கியம், நீண்ட ஆயுளை தருவீராக. ஆண்டவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக, சபையாரை ஆசீர்வதி, பேர் பேராக, குடும்பம் குடும்பமாக ஆசீர்வதிங்கப்பா. தேவனுடைய கரமுடைய பிள்ளைகளோடு கூட இருந்து வழி நடத்தட்டும் என்று நான் ஆசீர்வதிக்கிறேன். எல்லா கனத்தையும் மகிமையும் உமக்கு செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you all. God bless you.